அனைவருக்கும் வணக்கம். என்னடா பெருசா ஒரு வணக்கத்தோட வந்திருக்காரே அப்படின்னு பாப்பீங்க. என்ன சொல்றது, சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாமா, துக்கமான விஷயம்னு சொல்லலாமான்னு தெரியல. சேனலை இழுத்து மூட போறோம். என்னடா பெருசா ஒரு வணக்கம் சொன்னது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு அதிரடியா ஒண்ணு சேனலை இழுத்து மூட போறோம்னு சொல்றாரு. ஆமா, வேற என்ன பண்றது? நீங்க தான் சுத்தமா சப்போர்ட்டே கொடுக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்தா ஒரு நாளைக்கு 2 வீடியோக்கு மேல மேக் பண்ணி கஷ்டப்பட்டு போடுறோம். இன்ஸ்டாலையும் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 வீடியோஸ் போடுறோம். இப்ப நம்ம அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சூப்பர் கைட் வேற ரெடி பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சூப்பர் கைட் PDF எல்லாமே வந்துருச்சு. தமிழுக்கு வந்துருச்சு, மேக்ஸுக்கு வந்துருச்சு, இங்கிலீஷ்க்கு வந்துருச்சு. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்துருச்சு. சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் ஐ திங்க் இன்னும் 1 or 2 daysல வந்துடும். பட் இருந்தாலும் லைவ் முதற்கொண்டு டெய்லி உங்களுக்காக போடுறோம். ஆனா நீங்க தான் பார்க்கவே மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு வீடியோவை 1000 பேர் 2000 பேர் பாக்குறீங்க, ஆனா லைக்னு பார்த்தா ஒரு 50-100 லைக் கூட வர மாட்டேது. நாங்க எவ்வளவு ஆசையோட இந்த விஷயத்த உங்களுக்காக பண்றோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். நீங்க லைக் போட்டா தானே எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதானே நாங்களும் நிறைய விஷயங்கள் போட முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோ 10K வியூஸ் போச்சுன்னா அடுத்த 10th வீடியோ போடுற மாதிரி பிளான், இல்லைன்னா வீடியோ போடுற பிளானே கிடையாது. அதுக்கு மேல உங்க விருப்பம் தான். கண்டிப்பா ஒரு 2K 3K லைக்காவது போகணும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சூப்பர் கைடு நான் சொல்லிட்டேன், நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை மட்டும் வச்சிருந்தா போதாது. இந்த சூப்பர் கைடு இருந்தா நீங்க கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுக்கலாம். நம்ம கிட்ட மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் 3க்கும் ரெடி ஆயிடுச்சு. சயின்ஸ் சோஷியல் ரெடி ஆயிருக்கு. ஒரு கைடோட ரேட்டு 150 rupees. இந்த 3 கைடு தான் நம்ம கிட்ட என்ன அவைலபிளா இருக்கு. என்னென்னது? தமிழ், மேக்ஸ், என்னது, இங்கிலீஷ். இந்த 3 கைடுக்கான பிரைஸை கொடுத்து வாங்கிக்கோங்க. ஒரு கைடு 150 ரூபாய். உங்களுக்கு என்ன கைடு வேணுமோ கொடுத்து நீங்க கீழே வந்திருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு என்ன பண்ணுங்க, அந்த நம்பருக்கு பே பண்ணி, இல்ல 3மே வேணும்னா 450 ரூபாய் பே பண்ணி என்ன பண்ணிக்கோங்க. 1 தான் வேணும்னா 150, 2 வேணும்னா 300 ரூபாய். ஓகேவா? உங்களுக்கு எந்த கைடு வேணுமோ அதை என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இந்த கைடு படிச்சா சென்டமா அப்படின்னா கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும். ஃபுல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள கொடுத்துருக்கோம். சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் தரமா ரெடி ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமா 2 daysல வந்துடும். அதையும் வேணா வாங்கிக்கோங்க. கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, கீழே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஜிபே நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நீங்க பேமெண்ட் சென்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அதே நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணா உங்களுக்கு கைடை கொடுத்துருவாங்க. கைடை மிஸ் பண்ணாதீங்க. நீங்க கைடு மட்டும் வாங்கினப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாங்க சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கைடு. இதை படிச்சா சென்டர் கண்டிப்பா எடுக்கலாம். முன்னாடியே சொன்னதுதான், வீடியோ கண்டினியூ போடணுமா போட வேணாமான்றது நீங்க கொடுக்க போற சப்போர்ட் தான் இருக்கு. இப்ப இந்த வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? நைட் 1 o'clock எடுத்துட்டு இருக்கோம். சரியா நைட் 1 o'clock இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்க இன்ஸ்டியூட் இருக்கு. இங்க இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுத்து கிளாஸ் எல்லாம் முடிக்க வச்சுட்டு, ஓகேவா, இன்னும் வரைக்கும் நைட் சாப்பாடு சாப்பிடல. ஓகேவா? இப்ப இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுன்ற, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஓகேவா? இப்ப நாளைக்கு காலையில உங்களுக்கு இந்த வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக மேக் பண்றோம். நிறைய பேர் சிம்பத்தியா பேசலாம், நான் பேசுறது எல்லாமே உண்மைதான். ஓகேவா? எங்க பசங்க சுத்தி உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? எங்க பசங்க மத்தியில தான் வீடியோ எடுக்கிறேன். எதுவுமே பொய்லாம் பேசல. இதுக்கப்புறம் தான் சாப்பிட போறோம். இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல, நாங்க இல்லைன்னா நீங்க சுத்தமா இல்ல. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா 10K வியூஸ் போனோம். அந்த மாதிரி ஒரு தரமான வீடியோட தான் வந்திருக்கேன். என்ன சப்ஜெக்ட் கிடையாதுங்க, நம்மளோட ஃபேவரட் சப்ஜெக்ட். நான் 10th சென்டம் எடுத்து அந்த ஃபேவரட் சப்ஜெக்ட் தான் வந்திருக்கேன். ஃபேவரட் சப்ஜெக்ட்ல சோகமா பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஓகேவா? முந்தானேத்து ஒரு ஸ்டடி பிளான் சூப்பரா கொண்டு வந்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அந்த ஸ்டடி பிளான் கீழே அதுக்கு அதுல என்ன போட்டிருந்தோம், யாரெல்லாம் 400க்கு மேல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஆஃப் அலி மார்க் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு 400 பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? நீங்க கமெண்ட் பண்ணாம தான் கண்டிப்பா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த 400 பேர் கமெண்ட் அந்த வீடியோல சொன்னதான், கமிங் டியூஸ்டே, நாளை கழிச்சு. ஓகேவா? நாளைக்கு தான் டியூஸ்டே, நீங்க திங்கக்கிழமையில நாளைக்கு டியூஸ்டே அப்படின்றப்ப நாளைக்கு என்ன பண்ண போகுது, உங்களுக்கு லைவ் வர போகுது. 5 சப்ஜெக்ட்டுக்கான காமன் லைவ். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லைவ் 7 மணிக்கு கரெக்டா உங்களுக்கு லைவ் வந்துடும். ஓகேவா? 5 சப்ஜெக்ட் லைவ்ல வர போறோம். கிட்டத்தட்ட 2.5 3 hours லைவ். ஓகேவா? அந்த லைவ்ல 5 சப்ஜெக்ட்டுக்குமான கிளியரான டவுட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப நேத்து வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தீங்கல்ல, 400க்கு எவ்வளவு எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு, எப்படி எடுக்குன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இப்போ வரைக்கும் வந்து எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா கமெண்ட்ஸும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த வீடியோல என்ன பண்ண போறோம், உங்க பேரை சொல்லி என்ன பண்ண போறோம், இவங்க இந்த போட்டிருக்காங்க, இவங்க இவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்றத சொல்லி உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்க போறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 400 பேர் கமெண்ட் பண்ணிருக்கேன். 400 பேர் லைவ் வந்து இனிமேலும் கமெண்ட் புதுசா பண்றவங்க என்ன பண்ணுங்க,
லைக் வந்துருங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு சோசியல்ல நீங்க 10th சோசியல், நான் சென்டம் எடுத்த சோசியல்ல நீங்க சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படின்றே கமெண்ட் பண்ணிட்டு, 10th சோசியல்ல நீங்க ஆஃப் இயர்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, பப்ளிக்ல எவ்வளவு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றது உங்க பேரை போடுங்க. முதல்ல உங்க பேரு, ஓகேவா, உங்க பேரை போட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட், 2 விஷயம் நான் சொல்றது பண்ணுங்க. உங்க பேரு, டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஆஃப் இயர்ல சோசியல் எடுத்த மார்க் எவ்வளவு, பப்ளிக்ல எவ்வளவு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கும் அன்னைக்கு வீடியோல என்ன பண்ணுவோம், நாளைக்கு வீடியோல டீட்டெயிலா எப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, இப்ப என்னடா சோசியல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாப் 5 மார்க் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, ரொம்ப அலசி ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன், டாப் 5 மார்க் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துருக்கோம், அதை விட இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா, அதனால மிஸ் பண்ணவே கூடாது. சோசியல் நமக்கு எத்தனை லெசன் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தானே. சோசியல் பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கிறோம். சோசியல்ல சென்டிமெண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நண்பான பீஸ். சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேவா, நான் சோசியல்ல சென்டம் எடுத்ததுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்ன, நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் தேரி சப்ஜெக்ட். ஓகேவா, நம்மளால ஈஸியா உட்காந்து படிச்சோம்னா சென்டம் எடுத்துற முடிவு பண்ணேன். அதனால புக் அனலைஸ் பண்ணேன். ஓகேவா, ஃபுல்லா உட்காந்து படிச்சேன், சூப்பரா சென்டம் எடுத்தேன். அதே மாதிரிதான் இப்ப சோசியலுக்கு ரெடியா இருக்கு அந்த சூப்பர் கைடா இருக்கட்டும், சயின்ஸ் ரெடி இருக்கு அந்த சூப்பர் கைடா இருக்கட்டும், தமிழுக்கு நம்ம ரெடி பண்ணிருக்க சூப்பர் கைடா இருக்கட்டும், மேக்ஸ் ரெடி சூப்பர் கைடா இருக்கட்டும், இங்கிலீஷ் ரெடி சூப்பர், எல்லா சப்ஜெக்ட் சூப்பர் கைடுமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருக்கோம். வெறும் 150 ரூபாய் தான், தாராளமா எல்லாருமே வாங்கலாம். எவ்வளவோ செலவு பண்றோம்ல, தயவுசெய்து கைடை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வித் ஆன்சரோட ரெடி பண்ணிருக்கோம். இது என்ன ஆன்சர் நீங்க கேட்டீங்கன்னா அதான் ஆச்சரியப்படுவீங்க. என்ன தெரியுமா, பப்ளிக் எக்ஸாம்ல ஒவ்வொரு வருஷம் கீ செட் பண்றாங்க கவர்மெண்ட், அந்த கீ எல்லாம் எடுத்து ஆன்சர் அவங்க செட் பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன, அந்த கீ வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட நம்ம கைடு வச்சு கரெக்ஷன் பண்ற மாதிரி. அதனால சென்டம் 5 சப்ஜெக்ட் உங்களுக்கு சாத்தியமான விஷயம். அதனால கைடு வாங்க, அதுவும் வாங்கிக்கோங்க. நம்ம கிட்ட 3 கைடு அவைலபிளா இருக்கு, தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ். நாளைக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா சயின்ஸ், சோசியல் ரெடி பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த 3 கைடு இருக்கு. உங்களுக்கு எந்த கைடு வேணுமோ கீழே இருக்க நம்பருக்கு என்ன பண்ணுங்க, ஜிபே பண்ணி நீங்க கைட வாங்கிக்கோங்க. சோசியல்ல ஜியோகிராஃபியா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், சிவிக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், எல்லா பார்ட்லயும் நீங்க நல்லா படிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு லெசன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. நிறைய பேர் ஆனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்ன சார் கமெண்ட் பண்றீங்கன்னா, சார் எப்படி சார் இவ்வளவு லெசன்ஸ் இருக்கு, நீங்க ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறீங்க, இதுல இருந்து வந்துருவான் அப்படின்னு ஒரு காமனான டவுட் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றோம். நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை, நம்புங்கடா, நாங்க சும்மா விளையாட்டு கொடுக்கல. எங்க பசங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் தாண்டா உங்களுக்கு தருவோம்னு நம்ம பசங்க சொன்னாலும் பயம் இருக்கு. யாரெல்லாம் விட்டுச்சு பயம், என்ன சொல்றீங்க, யாரெல்லாம் விட்டுச்சு பயம், பயப்படவே பயப்படாது. உங்களால முடியாது, யாரால முடிய போகுது. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இத்தனை ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி நல்ல மார்க்கோட தான் வந்திருப்பீங்க. அப்புறம் என்ன 10th பாஸ் ஆகுறதோ இல்ல 10thல நல்ல மார்க் இருக்கிறதோ உங்களால முடியலாம். யாரால முடியும் நம்புற. ஒரு சில ஸ்கூல் டீச்சர்ஸ் டிமோட்டிவா பேசுவாங்க. எருமை நீ படிக்க மாட்ட, தண்டம் நீ படிக்க மாட்ட, நீ வேஸ்டா போயிருவ, நீ வீணா போயிருவ. உங்க பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். நான் கூட என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். ஆனா திருப்பி நானே கூப்பிட்டு அது சும்மா கோவத்துல சொல்றா, அது வேற. ஒன்னால முடியல, யாராலே முடியாது. ஓகேவா, இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க டீச்சர்ஸ் எங்களால நீங்க யாரும் மார்க் எடுக்கலடா. நீங்க படிக்கிறீங்க, நீங்க உங்களோட உடல் உழைப்ப போறீங்க, உங்களுடைய புத்தியை பயன்படுத்துறீங்க, உங்களுடைய ஞாபக சக்தியை பயன்படுத்துறீங்க, உங்களுடைய உடல் உழைப்பை முழுதுமா செலுத்தி என்ன பண்றீங்க, வார்த்தை நாங்க கைட் பண்றோம், வழிகாட்டுறோம். இதை படிங்கடா, இப்படி படிங்கடா அப்படின்னு நாங்க வழிகாட்டிகள் தான். இந்த வழிகாட்டிகளோட சேர்ந்து அந்த வழிகாட்டிகளோட பயணிக்கிற மாணவர்களா நீங்களும் பயணிச்சுட்டு என்ன வாழ்க்கை சிறப்பா பெரும், மார்க் சூப்பரா வந்து பக்கா மாசம் வந்துடும். அப்புறம் என்ன பயம். அதனால தயவு செய்து என்ன சொல்றேன்னா, உங்க எல்லாத்துக்கும் ஆக வேண்டி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டு இருந்தீங்க, சார் இந்த கீழே கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கீழே கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் உடையுது சொன்னதுனால இப்ப நீங்க பாருங்க, லாஸ்ட் 5 நாளா 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் எந்த செக்ஷனுக்குமே நம்ம பிடிஎஃப் லிங்கா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கோம் தெரியுமா. அதனால தயவு செய்து எதுவுமே வீணா போக கூடாதுடா. நீங்களும் பயனடையணும், நாங்களும் என்ன பண்ணணும், நிறைய வியூஸ் போச்சுனாவோ நிறைய லைக்ஸ் போச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஓகேவா, இன்னொரு 20K சப்ஸ்கிரைப்ல வரமாட்டேங்குது. நான் தயவு செய்து என்ன சொல்றேன்னா, உன் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடு. இந்த அண்ணாக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும். உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல இந்த வீடியோ உடனடியா ஷேர் பண்ணுங்க. ஸ்டேட்டஸா வைங்க, ஸ்டோரியா வைங்க. ஓகேவா, உங்களுக்காக நாங்க எப்ப வேணாலும் உழைக்க தயாரா இருக்கோம். நீங்க 10th பப்ளிக்ல 450+ எடுத்ததுக்கு நாங்க எங்களால என்ன முடியும், என்ன உதவி பண்ணுவோம் எல்லாமே நைட்டும் பகலும் பண்ண தயாரா இருக்கு. இப்போ 1 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, பப்ளிக் எக்ஸாம் டேட்ல நமக்கு தூங்க போறதே கிடையாது. எப்ப எந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுனாலும், எந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் அப்டேட்ஸ் வந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் உடனே கொண்டு வீடியோ இறங்கிடுவோம். அதனால அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க,
இருக்கணும், நம்மளுடைய சேனல் ஃபாலோவரா இருக்கணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நீ பண்ணா போதுமா, அவன் ஃப்ரெண்டும் பண்ணணும், ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடு. இன்ஸ்டா பேஜ் என்ன பண்ணிக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோ. வாட்ஸ்அப் சேனல் இருக்கிற முக்கியமா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயம் தரமா பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன, நான் சொன்ன அந்த டாப் கோல்டன் ஃப்ரேம்வொர்க் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறோம். அப்படியே என்ன பண்ணிக்கோ, அது உள்ள போய் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி தரமா படிச்சிரு. சோசியல்ல சென்டம் எடுக்கணுமா, நம்ம சூப்பர் கைடு இருந்தா உனக்கு சூப்பரா எடுத்துருவேன். சயின்ஸ்ல சென்டம் எடுக்குமா, நம்ம சூப்பர் கைடு தான் சூப்பரா எடுத்துடலாம். மேக்ஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லும் நம்ம சூப்பர் கைடு பயங்கரமா வேலை செய்ய போகுது. இந்த சூப்பர் கைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க பர்டிகுலரான அந்த 150 rupees சென்ட் பண்ணா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சப்ஜெக்டோட ரேட் 150, அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம், நிறைய பசங்க வந்து கமெண்ட் பண்றீங்க, சார் பிடிஎஃப் எல்லாம் ஃப்ரீயா தருவேன்னு சொல்லி. பிடிஎஃப் ஃப்ரீ தான். இப்பயே சொல்றேன், கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோல கொஸ்டின் பிடிஎஃப் ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஓகேவா? இது ஆன்சரோட சேர்ந்த புக்லெட் வித் கைடு. ஓகேவா? இந்த கைடு வந்து எந்த இடத்துலயும் ஃப்ரீயா தர முடியாது, பெரிய ப்ராசஸ் ரெடி பண்றது. ஓகேவா? அதனாலதான் இந்த கைடு மட்டும் தான் நம்ம 150. அது மாதிரி இந்த கைடு வந்து என்ன, நம்ம கிட்ட என்ன பார்க்கலாம், பிடிஎஃப் அதான் புக்லெட் அவைலபிள். பிடிஎஃப் ஓட ரேட் தான் 150. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோ, நல்லபடியா வாங்கு, நல்லபடியா மார்க் எடு. உங்களால மார்க் எடுக்க முடியல, யாராலையும் மார்க் எடுக்க முடியாது. நீங்க தான் அந்த சாதனையாளர்கள், நீங்க தான் அந்த சரித்திர சாதனை படைக்கிறவங்க. நம்ம சொல்ற அந்த கைட்லைன்ஸ், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டே வாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் செக்டம் எடுக்கலாம், எல்லா சப்ஜெக்ட்லயும் 450 மேல கன்ஃபார்ம் எடுக்கலாம், மாற்றுக்கிறதே இல்ல. நாளைக்கு போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் லைவ் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிக்கோ, எல்லாத்துலயும் இணைஞ்சுக்கோங்க. நல்ல மார்க்க நீங்களும் எடுங்க, நாங்களும் சந்தோஷம் அடைவோம். நன்றி, வணக்கம்.